சார் பொதுவா வந்து எங்க அம்மாலாம் வந்து சுத்தி போடும்போது வந்து அந்த மிளகா சேர்த்து சுத்தி போடுவாங்க. மிளகா, கடுகு. அப்ப அத சுத்திட்டு அடுப்புல போடும்போது வந்து அந்த மிளகா சத்தம் வந்துருச்சு, வெடிச்சு சத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, "புள்ளைக்கு பாரு எத்தன கண்ணு" அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ப்ராசஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கண் திருஷ்டிய போக்குறதுக்கான அமைப்பு. அது உண்மதான். இப்ப இந்த அனுபவம் எனக்கே கூட உண்டுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம நல்லா இருக்கும்போது இப்போ பிள்ளைக்கு சுத்தி போடுவாங்க. சரி சும்மா இருக்கேன்னு நம்மளையும் உட்கார வச்சு, ஒரேடியா சேர்த்து சுத்தி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நமக்காகவும் சுத்தி போடுவாங்க. அப்போ போடும்போது அது நெருப்புல அது பெரிய சத்தத்த உண்டு பண்ணாது. ஆனா உண்மையிலேயே நம்ம டயர்டா இருக்கும்போது, நமக்கு கொஞ்சம் முடியாம இருக்கும்போது, நெகட்டிவ் தாட்ஸோட இருக்கும்போது சுத்தி போட்டு அத போடும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல சத்தம் வரும். சரிங்களா? ஆனா இதுக்கு எனக்கு அஃபிஷியலா கரெக்ட்டா சொல்லணும்னா என்ன காரணம்னு தெரியல. ஆனா ஜோதிட ரீதியா கண் திருஷ்டின்னு ஒண்ணு உண்டு. அது நம்மளுடைய எண்ண அலைகளை பாதிக்கும். நம்முடைய செயல்கள ஒருபோதும் பாதிக்காது. நம்ம எண்ண அலைகள் பாதிக்கப்படுறதுனால நம்ம செயல்கள்ல தடுமாற்றம் அடைகிறோம். அப்போ இதுல என்ன சுத்தி சுத்தி வருதுனாங்க, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் எண்ண அளவுலன்னா, கண் திருஷ்டிய கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். ஆனா இப்ப நான் சொன்ன கிரக சேர்க்கைகள்ல இருக்கிறவங்க நெகட்டிவா சிந்திக்கிறத குறைச்சுக்கிட்டீங்கனாலே, கண் திருஷ்டியிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கிடலாம். சரிங்களா?